வணக்கம். நம்முடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒண்ணு. ஆமா. ஒரு பெரிய வரலாற்று ஆளுமையோட கொள்கைகளுக்கும் அவரோட சொந்த செயல்பாடுகளுக்கும் இடையில இருந்த முரண்பாடுகளை பற்றி அலச போறோம். நம்மிடம் உள்ள ஆதாரம் பெரியாரின் நேர்மை, பரிந்துரை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றில் உள்ள முரண்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல உள்ள ஒரு கட்டுரை. சரியா சொன்னீங்க. இது வெறும் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இல்ல. ஒரு தலைவரோட சித்தாந்தங்களை அவரோட செயல்களோட ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு முயற்சி. கரெக்ட். இந்த அலசலோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. அதாவது ஈவே ராமசாமி, நாம பெரியார்னு சொல்றோம், அவர் ஒரு நேர்மையற்ற சமூகம் உருவாகிறதுக்கு சில விஷயங்களை காரணமா சொல்றார். ஆமா. ஆனா அதே விஷயங்களை அவரே செஞ்சாரா, அவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் உண்மையிலே முரண்பாடுகள் இருந்துச்சாங்கிறத இந்த ஆதாரம் எப்படி விளக்குதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, உள்ள போலாமா? நிச்சயமா. முதல்ல நேர்மையற்ற மக்கள் எப்படி உருவாகுறாங்கன்னு பெரியார் என்ன சொன்னாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி. டிசம்பர் 15, 1924 விடுதலை இதழ்ல அவரோட ஒரு மேற்கோளை இந்த ஆதாரம் முன்வைக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாணயமான மக்கள் தோன்றுவதும் நாணயமற்ற மக்கள் தோன்றுவதும் பெரும்பாலும் சிபாரிசு, மன்னிப்பு, சுய வகுப்பு சலுகை போன்றவற்றால்தான். ஓகே, ரொம்ப நேரடியான கருத்து. சிபாரிசு, அதாவது ரெக்கமெண்டேஷன், ஒரு சமூகத்தோட நேர்மையை கெடுக்கும்னு அவர் உறுதியா நம்பியிருக்கார். இதுல எந்த குழப்பமும் இல்ல. இல்ல, ஆனா இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது. சிபாரிச கடுமையா எதிர்த்த பெரியாரே நிறைய சிபாரிசுகள் செஞ்சிருக்காருன்னு இந்த கட்டுரை வாதிடுது. ஆமா, அது வெறும் குற்றச்சாட்டா இல்லாம அதுக்கு வலுவான ஆதாரங்களையும் முன்வைக்குது. திராவிடர் கழகத் தலைவர் கி. வீரமணி விடுதலை இதழ்ல எழுதின ஒரு கட்டுரையையே இதுக்கு சான்றா காட்டுறாங்க. ஓ, கி. வீரமணியோட கட்டுரையா? ஆமா. அதுல நீதி கட்சி ஆட்சியின் போது நிறைய பேர் பெரியார்கிட்ட சிபாரிசு கேட்டு வந்ததா அவரே ஒரு உரையாடல்ல சொன்னத வீரமணி பதிவு செஞ்சிருக்காரு. அப்படியா? அப்போ அவர் சிபாரிசு செஞ்சதா அவரே ஒப்புக்கொண்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஊர்வனையிலாமா. ஆனா அவர் அதை பத்தி எப்படி வருத்தப்பட்டாருங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். 10 வேலை காலியா இருந்தா ஒருத்தருக்கு சிபாரிசு பண்ணா மிச்சம் இருக்கிற 9 பேர் எதிரியாகிடுறாங்கன்னு அவர் புலம்பி இருக்காரு. ஓ, இது அவர் ஒரு கணக்கு மாதிரியே சொல்றார் பாருங்க. ஒரு சிபாரிசால் 9 எதிரிகளையும் ஒரு சந்தேகத்திற்குரிய நண்பரையும் நாம் பெறுகிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, சிபாரிஸ் செய்யறது ஒரு தத்துவ அடிப்படையில தப்பு, அது தகுதியான ஒருத்தரோட வாய்ப்பை பறிக்குது அப்படிங்கறத விட, அதனால தனக்கு வர்ற தனிப்பட்ட இழப்புகளை பத்தி தான் அவர் அதிகமா கவலைப்பட்டாரா? அதாவது இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லைன்னு அவர் நினைச்சிருக்காரா? சரியா புடிச்சிங்க. அந்த புள்ளியத்தான் இந்த ஆதாரம் ஆழமா தொடுது. சிபாரிஸ் வாங்கின ஆள் கூட கொஞ்ச நாள்ல என் திறமையால தான் வேலை கிடைச்சதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான்னு பெரியார் அங்கலாய்த்ததா கி. வீரமணி எழுதுறார். அப்படியா? இந்த சிபாரிஸ் தொல்லை தாங்க முடியாம அவர் மருத்துவமனையில இருந்தப்போ கூட இது சம்பந்தமா அறிக்கை விட்டிருக்காரு. அப்போ அவரோட கோபம் சிபாரிசுங்கிற அந்த சிஸ்டம் மேல இல்ல, அந்த சிஸ்டம்தால தனக்கு வர்ற தலைவலி மேலையா? இது ஒரு முற்றிலும் வேற கோணமா இருக்கே. ஆமா, இதை இன்னொரு படி மேல கொண்டு போய் ஆதாரம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி? பெரியாரோட கவலை சிபாரிசு செஞ்சா அந்த ஆள் நமக்கு நன்றியோட விசுவாசமா இருப்பானா இல்லையாங்கிறத சுத்தி தான் இருந்திருக்கு. இது ஆதாரம் அகம்பாவத்தின் வெளிப்பாடுன்னு கொஞ்சம் கடுமையாவே விமர்சிக்குது. புரியுது. அதாவது நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், ஆனால நீ எனக்கு விசுவாசமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. அதுவே ஒரு விதமான நேர்மையற்ற பிரதிபலனை எதிர்பார்க்கிற மாதிரி தானே? கரெக்ட். ஆதாரம் ஒரு உதாரணம் கூட கொடுக்குது. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு நாம சிபாரிசு செஞ்சு வேலை வாங்கி தரோம்னு வச்சுப்போம். சரி. அதுக்கு நன்றி கடனா நாம சொல்ற ஆளையெல்லாம் அவர் கைது பண்ணணுமா, இல்ல நாம சொல்ற கேஸ விசாரிக்காம விடணுமா? அப்படி செஞ்சா அதுவும் ஒரு பெரிய நாணய குலைவு தானே? நிச்சயமா. நன்றி கடன்கிற பேர்ல சட்டத்தை வளைக்க சொல்றது எப்படி நேர்மையாகும்? அதுதான். வாவ்! அப்போ சிபாரிசை எதிர்த்தவர் சிபாரிசு செஞ்சாருங்கிறது முதல் முரண்பாடு. ஆனா சிபாரிசு செஞ்சதுக்கு அவர் கவலைப்பட்ட விதம், அது நேர்மை சார்ந்த கவலையா இல்லாம தனிப்பட்ட விசுவாசம் சார்ந்த கவலையா இருந்ததுங்கிறது தான் இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுற ஆழமான 2வது முரண்பாடு. சரியாக. இந்த விசுவாசத்தை மையமா வச்சு யோசிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அடுத்த கட்டம்னா? அதாவது இந்த தனிப்பட்ட விசுவாசம் அல்லது ஒரு குழு விசுவாசங்கிற புள்ளி பெரியார் குறிப்பிட்ட அடுத்த விஷயமான சுய வகுப்பு சலுகையோட நேரடியா இணையுது. ஒருத்தர் தன் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் சலுகை காட்டுறது. ஓ,
அப்போ அவர் யாருக்கு சிபாரிசு செய்வாருங்கிற கேள்வியா ஆதாரம் இங்க எழுப்புதா? ஆமா, இத விளக்க ஆதாரம் ஒரு முக்கியமான சம்பவத்தை விவரிக்குது. அண்ணாதுரை சம்பந்தப்பட்ட ஒண்ணு. ஆமாமா, படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. 1947ல பத்திரிகையாளர் கண்ணன் அண்ணாதுரையோட சிபாரிசு கடிதத்தோட விடுதலை ஆபீஸ்ல பெரியார வேலை கேட்டு பார்க்க வர்றாரு. அந்த சந்திப்புல நடந்த உரையாடல் தான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு வேலைக்கான நேர்காணல். அதுல பெரியார் கேட்ட முதல் கேள்வியே நீ என்ன ஜாதி அப்படிங்கறதுதான். ஜாதி ஒழிப்புக்காக போராடின ஒரு தலைவர் வேலைக்கு வர்ற ஒருத்தன்கிட்ட முதல்ல கேக்குற கேள்வியே ஜாதிய பத்தி தானா? இதுதான் அந்த சம்பவத்தோட உச்சகட்ட முரண்பாடு. கண்ணன் முதலியார்னு சொன்னதும் பெரியார் அடுத்ததா கருதிங்கிற முதலியாரா திங்காத முதலியாரான்னு கேட்டுட்டு மணியம்மைய பார்த்து கண்ண சச்சதா கண்ணனே பதிவு செஞ்சிருக்கார். அடேங்கப்பா, இதுக்கு பெரியாரே ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கார். என்ன விளக்கம் அது? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? பெரியாரோட விளக்கம் எப்படி இருக்கு? விடுதலைங்கிறது என் எண்ணத்தோட வாகனம். அதுல வேலை செய்ய உணர்ச்சிபூர்வமான ஈடுபாடு வேணும். சரி, அது புரியுது. ஆனா அவர் தொடர்ந்து சொல்றார், அந்த உணர்வு எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் வராது. பார்ப்பனர் அல்லாதவர்கள்ல கூட தங்கள உயர் ஜாதின்னு நினைச்சுக்கிறவங்க இருக்காங்க. அதனால விடுதலை பத்திரிகை வேலைக்கு ஆள் எடுக்கும்போது ஜாதி பின்னணியையும் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கார். ஓகே, நான் இங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறேன். விடுதலைங்கிறது ஒரு அரசியல் பிரச்சார பத்திரிகை. அப்போ அந்த பத்திரிகையோட சித்தாந்தத்துல முழுமையான ஈடுபாடு உள்ளவங்க தான் தேவைன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த சித்தாந்த ஈடுபாட்ட அவர் ஒரு குறுக்கு வழியா ஜாதி பின்னணியோட தொடர்புபடுத்தி பார்த்திருக்கலாமோ? இந்த ஆதாரம் அந்த கோணத்தை பாக்குதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க சொல்றது ஒரு சாத்தியமான விளக்கம். ஆனா இந்த ஆதாரம் அதை எப்படி எதிர்கொள்ளுதுன்னா, ஒருவேளை அந்த லாஜிக்கை நம்ம ஏத்துக்கிட்டாலும் அது சுயவகுப்பு சலுகை நாணய கேட்டிற்கு வழிவகுக்கும்னு அவர் சொன்ன பொதுவான கொள்கைக்கு நேரெதிரா இருக்கும். ஓ, அதாவது மத்தவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு தத்துவத்துக்கு அவர் தனக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உருவாக்கிக்கிறார். அதுதான் இங்க இரட்ட வேஷம்னு ஆதாரம் சுட்டிக்காட்டுது. புரியுது. இந்த சம்பவத்தை கண்ணன் போய் அண்ணாதுரை கிட்ட சொன்னப்போ அவரோட பதில் இன்னும் ஆச்சரியமா இருந்திருக்குமே. ஆமா, அண்ணாதுரை ரொம்ப சாதாரணமா அவர் தாம் ஈவேரான்னு சொன்னதா கண்ணன் பதிவு பண்றார். அவர் தாம் ஈவேரா, அதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் பெரியார், அவரோட இயல்பு இதுதான், இதுல போய் ஆச்சரியப்பட என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு தொனி அதுல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணாதுரை தன் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தருக்கு சிபாரிசு செஞ்சிருக்கார். பெரியாரும் அத ஜாதி அடிப்படையில தான் பரிசீலனை செஞ்சிருக்கார். ஆமா, ரெண்டு பேருமே இத ஒரு தவறான விஷயமா பார்க்கல. அப்போ சுயவகுப்பு சலுகைய கொள்கை அளவுல எதிர்த்தாலும் நடைமுறையில அவரே அதை செஞ்சிருக்காருங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சியா அமையுது. சரியா? ஒருத்தரோட திறமையை விட அவரோட ஜாதி பின்னணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அவர் பேசிய கொள்கைகளுக்கே எதிரானது. சரி, இந்த சிபாரிசு சுய வகுப்பு சலுகைங்கிற வட்டத்தை விட்டு ஆதாரம் மூணாவது அவுரங்கசீத்துக்கு வருது. மன்னிப்பு. ஆமா, மன்னிப்பு. இதையும் பெரியார் நாணய குறைவுக்கு ஒரு காரணமா பட்டியலிட்டு இருந்தார். ஆனா இங்கேயும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது இல்லையா? ஒரு மிக பெரிய முரண்பாடு. விடுதலை இதழ்ல வந்த பெரியாரோட ஒரு மேற்கோள ஆதாரம் காட்டுது. அவர் சொல்றார், தன் இனத்தைச் சேர்ந்த தனக்கு கீழ் உத்தியோகத்தில் இருப்பவர்களை தூக்கிவிட வேண்டும். சரி, தப்பு தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். தவறு செய்வது மனித சுபாவம். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் வளர்ச்சியை கெடுக்கக்கூடாது. என்னது? தன் இனத்தைச் சேர்ந்தவங்க தப்பு செஞ்சா மன்னிக்கணுமா? இது இது ரொம்ப சிக்கலான பார்வையா இருக்க. இத கொஞ்சம் விரிவா பார்க்கணும். நிச்சயமா. இங்க ஆதாரம் எழுப்புற கேள்வி ரொம்ப நேரடியானது, ஆழமானது. சொல்லுங்க. தான் இனத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி செய்யற தப்ப மன்னிச்சுக்கிட்டே இருந்தா அந்த தப்பால பாதிக்கப்பட்ட மத்தவங்களோட நிலை என்ன? அவங்களுக்கு யார் நீதி வழங்குறது? இத பத்தி பெரியார் யோசிக்கலையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. உதாரணத்துக்கு, ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறார். ஆனா அவரு நம் இனத்தைச் சேர்ந்தவர். அதனால அவரோட வளர்ச்சிக்காக நாம் அவரை மன்னிக்கணும்னு சொன்னா, லஞ்சம் கொடுக்க முடியாம பாதிக்கப்பட்டவரோட கதி என்ன? சரியா கேட்டீங்க. இது நீதிய நிலைநாட்டுமா இல்ல அநீதிக்கு துணை போகுமா? சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரம் இத பகுத்தறிவில் விழுந்த மிகப்பெரிய துவாரம்னு குறிப்பிடுது. நேர்மை, நாணயம், நீதி எல்லாம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அதுல ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தா அந்த நேர்மைங்கிற கருத்தே அர்த்தமில்லாம போயிடும். ஆக இந்த 3 விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது ஆதாரம் ஒரு பொதுவான வடிவத்தை, ஒரு பேட்டர்ன் காட்டுது. என்ன மாதிரி பேட்டர்ன்? சிபாரிசு விஷயத்துல தார்மீகத்தை விட தனிப்பட்ட விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. வேலைக்கு ஆள் எடுக்கும்போது தகுதியை விட ஜாதி பின்னணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. மன்னிப்பு விஷயத்துல பொதுவான நீதியை விட தன் இனத்தோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. மிகச்சரியாக தொகுத்தீர்கள். ஆதாரம் முன்வைக்கும் வாதம் இதுதான்.
பெரியார் பொதுவெளியில் பேசிய கொள்கைகளுக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் பின்பற்றிய நடைமுறைகளுக்கும் பெரிய இடைவெளி இருந்திருக்கு. பொதுவான அறநெறிகளுக்கு பதிலா ஒரு விதமான கூட்டத்துக்கான அறநெறிய, அதாவது இன்குரூப் மொராலிட்டிய அவர் பின்பற்றி இருக்காருன்னு இந்த ஆதாரம் வாதிடுது. அப்போ இந்த ஆதாரத்தின் வழியா நாம பார்த்தபோது பெரியார் எதையெல்லாம் ஒரு நேர்மையற்ற சமூகம் உருவாக காரணம் சொன்னாரோ ம். அந்த 3 விஷயங்களையும், அதாவது சிபாரிசு, சுய வகுப்புச் சலுகை, மன்னிப்பு, இது எல்லாத்தையுமே அவரே வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஆதரிச்சிருக்கார் அல்லது செஞ்சிருக்காருன்னு ஒரு வலுவான வாதம் முன்வைக்கப்படுது. ஆமா, இது ஒரு தலையறைனவை எப்படி மதிப்பிடுறதுங்கிற ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. அவரோட சித்தாந்தங்கள் மகத்தானவையா இருக்கலாம், ஆனா அவரோட செயல்பாடுகள்ல இருக்கிற இந்த முரண்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கறது? அதை நம்ம புறந்தள்ளி விடலாமா? அதேதான், ஒரு தலைவரோட சித்தாந்தங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரோட தனிப்பட்ட செயல்பாடுகளை விட்டு விடலாமா, இல்ல ரெண்டையும் சேர்த்தே மதிப்பிடணுமா? இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு சில புதிய கோணங்களை தந்திருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ஒரு சித்தாந்தம் அதை உருவாக்குனவரோட தனிப்பட்ட முரண்பாடுகளை தாண்டி பயணிக்க முடியுமா? ஒரு தலைவரோட செயல்பாடுகள்ல இருக்கிற குறைகள் அவர் முன்னெடுத்த ஒரு முழு இயக்கத்தோட மதிப்பையும் குறைச்சிடுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு